ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் யாரோட உதவியும் இல்லாமல் ஒரு கதையை எப்படி நாமளே படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, கதையோட ஆசிரியர் என்ன சொல்ல வராரோ அவர் சொல்ல வரக்கூடிய கருத்தை எப்படி அப்படியே நம்ம உள்வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம ஒரு ஸ்டோரியை படிக்க போகிறோம். ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி நான் எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வார்த்தைகள் எப்படி எப்படி இஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு சில சென்டென்ஸ் எல்லாம் படிப்போம் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு சென்டென்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. சிம்பிளாக இருக்கும். ஆனால் சூப்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஃபெக்டிவாக அவங்க சொல்ல வந்த கருத்தை சொல்லிடுறாங்க. இவ்வளோதாங்க ஸ்போக்கன் கம்யூனிகேஷனே இவ்வளோ தான். ஆனால் எதை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியறதில்ல. சரி, பாருங்கள் என்னென்ன எலமெண்ட்டில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து கற்றுக்கலாம். சென்டென்ஸ் என்ன மீனிங் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள், லாங் அகோ எந்த ஒரு பழைய கதையாக இருந்தாலும் அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, லாங் அகோ அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? லாங் அகோ அப்படின்னா நெடு நாட்களுக்கு முன்பு, அதான் அர்த்தம். நெடு நாட்களுக்கு முன்பு தேர் லிவ்ட் அ வைஸ் கிங். அதாவது இதெல்லாம் ஒரு கதையில் வர்ற ஸ்ட்ரக்சருங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்படியுமே இப்போ தான் வரும் ஸ்ட்ரக்சருங்க. எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இப்படி தான் வரும். சரிங்களா? தேர் லிவ்ட் அ வைஸ் கிங். ஒரு கிங்கை பற்றின இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு டம்மி சப்ஜெக்ட் வச்சு ஆரம்பிக்கணும். அதனால் தேர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, தேர் லிவ்ட் அ வைஸ் கிங். ஒரு அறிவாளியான மன்னர் வாழ்ந்தார். ஓகே, இல்லாட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஹீ வாண்டட் டு சூஸ். எப்படி? he wanted to choose a new leader. he wanted, அவர் விரும்பினார், to choose, தேர்வு செய்ய விரும்பினார். யாரை? a new leader for his people. அவர் அவருடைய மக்களுக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க விரும்பினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவருக்கு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் தன் காலத்துக்கு அடுத்து வேறு யார் வரலாம் அப்படிங்கிறத கூட டிசைட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒன் டே, ஒரு நாள், கம்மா வருது பாருங்க, அப்படின்னு நிறுத்திடணுங்க. கம்மா வந்துச்சுன்னு நிறுத்திடணும். ஒன் டே, ஒரு நாள், he called all the children in the kingdom. he called all the children. எப்படி? he called all the children in the kingdom. அவருடைய கிங்டமில் என்ன சொல்கிறதுங்க, கிங்டம்னா அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்றாரு. ஆல் த சில்ட்ரன். ஓகே, he gave each child. பாருங்கள், சப்ஜெக்ட் வேர்பு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்படி தான் இங்கே போட்டிருக்காங்க. he gave each child, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும். he gave each child a seed. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு விதையை என்ன பண்ணார்? கொடுத்தார். and said, கொடுத்துட்டு சொன்னார், plant this seed. plant this seed. இந்த விதையை வளருங்கள், நடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? plant this seed, come back after 3 months. plant அப்படின்னா வளர்த்துங்க அப்படின்னு அர்த்தம். நட்டை வச்சு வளருங்க அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்கிறார் plant this seed, கட்டளை வாக்கியம் தான் அவர் சொன்னது. பாருங்க, plant this seed, come back after 3 months. ராஜா எப்படி பேசுவார்? ஒரு கட்டளை தான் கொடுப்பார், அந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? plant this seed, come back after 3 months. come back after 3 months. 3 மாதங்கள் கழித்து வாங்க. இந்த விதையை நட்டுட்டு என்ன பண்ணுங்க? வளர்த்துட்டு 3 மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. the children went home and planted their seeds. இந்த காரியம் முடிந்த பின்பு என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்கு போனாங்க. பாருங்கள், the children went home, வீட்டுக்கு போனாங்க. and planted, இந்த அண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நவுனுமே இருக்காது. ஏன்னா இந்த அண்டுக்கு அப்புறம் எந்த நவுனுமே வரலன்னா முன்னாடி யார் நவுனாக இருக்காங்களோ அவங்க எங்கேயும் நவுனு. அப்போது வேர்பில் ஆரம்பிக்குதுன்னா அந்த நவுன் தான் இந்த வேர்பை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? the children went home and the children planted, அப்படி புரிஞ்சுக்கணும். and the children planted their seeds.
அவங்களுடைய விதைகளை நட்டாங்க, இல்லாட்டி வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா பிளான்டட் தான் போட்டிருக்கு. அது என்ன பண்ணாங்க, வளர்த்தாங்க அப்படின்ட்டுருக்கு. டேஸ் பாஸ்ட், நாட்கள் கடந்தன. டேஸ் பாஸ்ட் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். பாருங்கள், டேஸ் பாஸ்ட் நாட்கள் கடந்தன. வீக்ஸ் பாஸ்ட் வாரங்கள் கடந்தன. சூன் விரைவில், ஓகே, கொஞ்ச நாளில் சீக்கிரத்திலேயே. பிளான்ஸ் பிகன் டு க்ரோ. எப்படி? பிளான்ஸ் பிகன் டு க்ரோ, அந்த செடிகள் வளர ஆரம்பித்தன. எப்படி? க்ரோ, அதுக்கப்புறம் தான் ஒரு ஹைஃபனை போட்டு சொல்லியிருக்காங்க எப்படி வளர ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. க்ரோ உயரமாக, பச்சையாக, அழகாக. ஓகே, சூன் பிளான்ஸ் பிகன் டு க்ரோ டால், green and beautiful. plants began to grow, வளர ஆரம்பிச்சது. எப்படியாமா? உயரமாக, பச்சை பசுமை என்று, மிகவும் அழகாக. ஓகே, பட் ஒன் கேர்ள், எப்படி? ஒரு பொண்ணு. பட் ஒன் கேர்ள், அந்த பொண்ணு யாரு? நேம்டு மீரா. மீரா என்ற பெயர் கொண்ட பெண். மீரா என்ற பெயர் கொண்ட ஒரு சிறுமி. ஓகே, பட் ஒன் கேர்ள் நேம்டு மீரா. எப்படி? இப்போ இதை எடுத்துடணும் நீங்கள். ஒன் கேர்ள் ஹேடுன்னு இருக்குங்களா, இந்த பர்டிகுலர் பொண்ணு செஞ்ச ஆக்ஷன் இங்கே வந்துருச்சு. அந்த பொண்ணு கூட இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன். ஓகே, பட் ஒன் கேர்ள் நேம்டு மீரா ஹேட் அ ப்ராப்ளம். மீரா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. her seed did not grow at all. her seed did not grow at all. அவளுடைய விதை வளரவே இல்லை. அதான் அட்டால். அட்டால்னா துளி கூட வளரல. ஓகே, ஒரு ஆக்ஷனை பண்ணும்பொழுது இந்த அட்டால் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டிங்கன்னா இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்துடும். அடுத்து என்னாச்சு இப்போ பார்க்கலாம். இப்போ கதையை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பாருங்கள். ஷீ வாட்டர்ட் இட் எவ்ரி டே. பொண்ணு பேர் என்ன? மீரா. மீரா வந்து ஒவ்வொரு நாளும் தண்ணீர் பாய்ச்சினால், அதான் வாட்டர்ட் இட். புரியுதுங்களா? ஐ போர்ட் வாட்டர் அப்படின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் தேவையே இல்லை. வாட்டர்ட் அப்படின்னாலே சொல்லிடலாம். புரியுதுங்களா? ஷீ வாட்டர்ட் இட் எவ்ரி டே. அவள் அந்த விதைக்கு எல்லா நாளும் என்ன பண்ணா? தண்ணி ஊற்றினாள். ஷீ ட்ரைட் எவ்ரி திங். ஷீ ட்ரைட் எவ்ரி திங். எல்லாத்தையும் ட்ரை பண்ணா. ஒரு செடி முளைக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணா. ஸ்டில் நத்திங் க்ரூ இன் ஹர் பார்ட். நல்லா கவனிக்கும் நண்பர்களே, இந்த மாதிரி ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஃபுல் ஸ்டாப் அடுத்து வந்து ஒரு கம்மா வந்துச்சுன்னா இன்னும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வராதுங்க. இந்த இடத்துல ஸ்டில்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்தாலும், இருப்பினும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்துடும். புரியுதுங்களா? ஆனாலும் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குல்ல, அதுதான் அங்கே வரும். ஓகே, பாருங்கள். ஸ்டில் நத்திங் க்ரூ இன் ஹர் பார்ட். இருப்பினும், ஆனாலும், ஒன்றுமே அவளுடைய பாட்டில் வளரலை. நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே க்ரூ இன் ஹர் பார்ட். ஒன்றுமே அவளுடைய பாட்டில், பானையில் வளரலை. புரியுதுங்களா நண்பர்களே? அடுத்து பாருங்கள். ஆஃப்டர் 3 months all the children, after 3 months all the children came to the palace. They carried pots full of lovely plants. They carried pots, எப்படி? பானையில் கொண்டு வந்தாங்களாமா. அந்த பாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எழுதியிருக்கும். பாட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ்லி பிளான்ஸ். ஃபுல் ஆஃப் லவ்லி பிளான்ஸ். ஓகே, 3 மாதங்கள் கழித்து அனைத்து குழந்தைகளும் என்ன பண்ணாங்களாமா? பேலஸ்க்கு வந்தாங்களாமா. கேம் டு த பேலஸ். எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு, அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு அப்படியே வராங்க. அந்த பாட்டில் அழகான சூப்பரான பிளான்ட்ஸ் இருக்குது, செடிகள் முளைச்சிருக்கு. ஓகே, தி கேரிட் பாட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ்லி பிளான்ட்ஸ். பிரிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து ஒரு பொருளை கொண்டு வர்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுங்க. புரியுதுங்களா? ஒரு பொருளை நம்ம கூட தூக்கிட்டே போகிறோம் அப்படின்னு வைக்கும் பொழுது நம்ம கேரி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, தி கேரிட் பாட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ்லி பிளான்ட்ஸ். அடுத்து மீரா கேம் டு. மீராவும் வந்தாள். அப்படி மீரா கேம் டு. மீராவும் வந்தாங்க. எப்படி? வித் அன் எம்டி பாட். பானை கொண்டு வந்துட்டாங்க, அதை வச்சுட்டு வரல, பானை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பானை எப்படி இருந்துச்சாமா? எம்டியாக இருந்துச்சு. மீரா கேம் டு வித் அன் எம்டி பாட். ஷி ஃபெல்ட் அஷேம்டு. ரொம்ப அவமானமாக அவளுக்கு ஃபீல் ஆச்சு. ஷி ஃபெல்ட் அஷேம்டு. ஐ ஃபெல்ட் அஷேம்டு. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் ஷி ஃபெல்ட் அஷேம்டு. The king looked at all the plants. Looked at. லுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? அட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், எப்படி? ஒரு பொருளை சும்மா ஜென்ரலாக அப்படி பார்க்குறோம் அப்படின்னா லுக் அட்டு தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? The king looked at all the plants. எல்லா செடிகளையும் அவர் என்ன பண்ணார்? ராஜா பார்த்தாரு. தென் பின்பு he smiled and said.
சிரித்து கொண்டு சொன்னார். சிரித்து கொண்டுங்கிறத விட சிரிச்சுட்டே சொன்னார், மீரா கம் ஃபார்வர்ட். மீரா கம் ஃபார்வர்ட். கட்டளை வாக்கியம். மீரா கம் ஃபார்வர்ட். மீரா முன்னாடி வாமா அப்படின்னு சொல்கிறாரு. எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்ட். எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்ட். எல்லாத்துக்கும் கூடிய ஒரு முக்கியமான டவுட் என்னென்னா, எவ்ரி ஒன் பி வெர்புக்கு அடுத்து V3 வந்துருச்சு. அப்போ இது பாசிவ் தானே அப்படின்னு நினைப்பீங்க. இது ஆக்டிவ். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இது ஒருத்தர் எந்த நிலைமையில் இருக்கிறாரு, நான் டயர்டுன்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், ஐ ஆம் டயர்ட் அப்படின்னா இங்கே ஆமுக்கு அப்புறம் டயர்ட் அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த இடத்துல அது வெர்பு கிடையாதுங்க, அது ஒரு அட்ஜெக்டிவ். அதே மாதிரி தான் இதுவும் அந்த நிலைமையில் ஆகிட்டாங்க எல்லாருமே. இதற்கு அடுத்து நம்ம வேற ஏதாவது வார்த்தைகள் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்ட் பை த கிங், பை த கிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இந்த சர்ப்ரைஸ்டு வேர்பாக மாறிடும். புரியுதுங்களா? எந்த நபரால் அந்த செயல் செய்யப்பட்டது அப்படின்னு பின்னாடி வந்தால் தான் இது வேர்பு, இல்லாட்டி இது வேறு அட்ஜெக்டிவ். ஓகே, சரி பாருங்க. எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்ட். எல்லாருமே ஆச்சரியத்தில் இருந்தார்கள். ஆச்சரியத்தில் இருந்தார்கள். த கிங் செட். மன்னர் சொன்னார், ஐ கேவ் ஆல் ஆஃப் யூ பாயில்டு சீட்ஸ். ஐ கேவ் ஆல் ஆஃப் யூ. ஐ கேவ் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ கேவ் ஆல் ஆஃப் யூ, உங்கள் எல்லாத்துக்கும். ஐ கேவ் ஆல் ஆஃப் யூ பாயில்டு சீட்ஸ். எப்படி வேக வச்ச விதைகளை தான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் கொடுத்தேன். தே கேனாட் க்ரோ. தே கேனாட் க்ரோ. அது வளராது தம்பி, அதனால் வளர முடியாது. புரியுதுங்களா? த சில்ட்ரன் வேர் ஷாக்டு. மறுபடியும் பாருங்கள், பி வெர்புக்கு அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் தான் போட்டிருக்கோம். அது வந்து V3 கிடையாது. ஆல் த சில்ட்ரன் இல்லாட்டி த சில்ட்ரன் வேர் ஷாக்ட். குழந்தைகள் என்ன பண்ணாங்களாமா, அப்படியே அதிர்ச்சிக்குள்ளானார்கள் அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, ஏன்னா அது ஒரு ஸ்டேட், கடந்த கால ஸ்டேட். ஹீ கண்டினியூட். அவர் தொடர்ந்து சொன்னார், ஒன்லி மீரா ஹேட் த கரேஜ் டு பி ஹானஸ்ட். ஒன்லி மீரா ஹேட் த கரேஜ். மீராவிடம் இருந்தது என்ன இருந்தது? தைரியம். ஓகே, ஒன்லி மீரா மட்டுமே, மீராவினிடம் மட்டுமே had the courage to be honest. மீராவினிடம் மட்டுமே ஹானஸ்ட், நேர்மையாக இருப்பதற்கான, எப்படி நேர்மையாக இருப்பதற்கான தைரியம் இருந்தது. ஓகே, டு பி, டு பி அப்படின்னா அப்படி இருப்பதற்கு, எப்படி இருப்பதற்கு? ஹானஸ்டாக இருப்பதற்கு. புரியுதுங்களா? டு பி ஹானஸ்ட், ரொம்ப நேர்மையாக இருப்பதற்கு மீராவினிடம் மட்டுமே தைரியம் இருந்தது. ஹேட் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மிடம் இருந்தது. என்ன இருந்தது? had the courage, தைரியம் இருந்தது. அப்போ ராஜா சொல்கிறாரு, மீரா கிட்ட மட்டும்தான் நேர்மையாக இருப்பதற்கான தைரியம் இருந்தது. ஆல் அதர்ஸ் சேஞ்ச் த சீட்ஸ். மற்ற எல்லாருமே விதைகளை மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆல் அதர்ஸ் சேஞ்ச் த சீட்ஸ். எல்லாருமே விதையை மாற்றிருக்கிறீங்க. மக்களை பார்த்து சொல்லும்போது அப்படி சொல்லியிருக்கலாம் அவர். எல்லாருமே விதையை மாற்றிருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நம்ம பாஸ்டில் சொல்கிறதுனால எல்லாருமே விதையை மாற்றினாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே பாருங்கள், மீரா கிட்ட மட்டும்தான் ஆனஸ்டாக இருக்கிறதுக்கான அந்த தைரியம் இருந்தது, மற்ற எல்லாருமே விதையை மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறார். த கிங் சோஸ் மீரா ஆஸ் த ஃபியூச்சர் லீடர். ஓகே, த கிங் சோஸ், தேர்ந்தெடுத்தார். மீரா யாரை தேர்ந்தெடுத்துறாரு? மீரா என்னவாமா? ஆஸ் த ஃபியூச்சர் லீடர், எதிர்கால லீடராக மீராவை மன்னர் என்ன பண்ணார்? தேர்ந்தெடுத்தார். இவ்வளோதாங்க கதை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் எக்கச்சக்கமான சிம்பிள் சென்டென்சஸ் இருக்குங்க. அந்த சென்டென்சஸை உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் வார்த்தைகளை மாற்றி வச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கதையை படிக்கும் பொழுது எத்தனை பேர்த்துக்கு இதுதான் மீனிங் வரும் அப்படின்னு நான் தமிழில் சொல்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணீங்க? சொல்லுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணீங்க? இல்லை இந்த கதை இதுதான் அவர் சொல்ல போகிறாரு, இந்த சென்டென்ஸுக்கு இதுதான் மீனிங் வரும். எத்தனை பேர் எனக்கு முன்னாடியே போய் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க? அப்படி யாரும் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களோ மறக்காமல் வீடியோக்கு லைக்கை போடுங்க. ஓகே, அண்டு இந்த பர்டிகுலர் ஸ்டோரிக்கு நம்ம என்ன தலைப்பு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதற்கான தலைப்பை, அது மாறலாக இருந்தாலும் சரி, தலைப்பாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணலாம் நீங்கள் நம்மளோட காமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க, நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கதையை நிறைய என்ன பண்ணுங்கள், படிங்க. இதே கதையை என்ன பண்ணுங்கள், திருப்பி சும்மா வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்க நண்பர்களே, ரைட். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் இதை ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்செப்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.